கடந்த வாரம் சில முக்கிய செய்திகள் நாட்டிலும் உலகிலும் அதிக கவனத்தை ஈர்த்தன. முதலாக ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி. இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக 90 ரூபாய் 47 காசுகள் வரை சரிந்தது. இதனால் வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறுவதும் ஏற்றுமதி இறக்குமதி சந்தைகளில் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது. சாதாரண நாட்டு மக்கள் இதன் விளைவாக விலை உயர்வை நேரடியாக சந்திக்க நேரிடும். இண்டிகோ விமான சேவை பாதிப்பு. 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்தை அனுபவித்தனர். டிஜிசிஏ நிறுவன தலைவரை நேரில் அழைத்து விளக்கம் கேட்டது. இதன் மூலம் விமான போக்குவரத்தில் நீண்ட காலத்திற்கு பாதிப்பு உண்டாகலாம். ட்ரம்ப் கோல்ட் கார்டு விசா திட்டம். வெளிநாட்டு நிபுணர்களை அமெரிக்கா கவரும் முயற்சி. இது இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் அதே சமயம் நாட்டில் திறமையுள்ள மனித வளம் வெளியேறுவதற்கான கவலை உருவாகும். கோவா கிளப் தீ விபத்து வழக்கு. 25 பேர் உயிரிழந்த இந்த வழக்கில் முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது. இது பொதுநலத்துக்கான நீதிமன்ற நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பில் கவனமாக இருக்க வேண்டும். மும்பை தாராவியில் குடிசைவாசிகள் வீட்டை காலி செய்யும் உத்தரவால் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு பெரும் சிரமம். இதுபோன்ற மறுசீரமைப்பு திட்டங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும். தங்கம் பவுனுக்கு 98,000 ரூபாய் வரை சென்று சாதாரண நபர்களுக்கு நகை வாங்கும் செலவு அதிகரிக்கும். இதனால் கடந்த வாரம் நமது வாழ்க்கையில் நேரடியான சிரமங்கள் மற்றும் எதிர்கால நிதி, பயணம், குடியுரிமை சந்தேகங்கள் உருவாகியுள்ளன. அதே சமயம் நீதிமன்றம் மற்றும் அரசு நடவடிக்கைகள் சமூக நலனுக்காக முக்கியத்துவம் பெறுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இதை மனசுல வச்சு எச்சரிக்கையா செயல்படுவோம்.